தமிழ்நாட்டின் ஒரு குறுகிய கிராமத்தில் பேய் மலை என அழைக்கப்படும் மலைப்பகுதி இருந்தது. நூற்றாண்டுகளாகவே அந்த இடம் குறித்து பல பயங்கரமான கதைகள் இருந்தன. அந்த மலையில் போனவர்கள் திரும்பி வருவதில்லை, அங்கு இரவாகும் போது அரவணைக்கும் அலறல்கள் கேட்கும் என மக்கள் நம்பிக்கையுடன் கூறுவார்கள். அனு ஒரு பத்திரிகையாளர். அவள் உளவியல் மற்றும் மர்ம சம்பவங்களில் ஆர்வம் கொண்டவள். பேய் மலை உண்மையில் பேய்கள் நிறைந்ததா, இல்லை இது வெறும் மக்களின் கற்பனையா என்பதை கண்டுபிடிக்க அவள் முடிவெடுத்தார். அவளுடன் அவள் நண்பர் கார்த்திக், புகைப்பட கலைஞர் ராகுல் மற்றும் ஒரு பழைய மர்மவியல் அறிஞர் பரமேஸ்வரன் ஐயா ஆகியோரும் பயணமானார்கள். மலையின் உச்சியில் அவர்கள் ஒரு பழமையான கோயில் கண்டார்கள். அதன் வாசலில் ஒரு பழைய கல்வெட்டு இருந்தது. அதில் அழிவை விளைக்கும் சத்துருவை விடுத்துவிட்டால் உலகம் இருளில் மூழ்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. கார்த்திக், இதெல்லாம் வெறும் பழங்கால நம்பிக்கைகள், பயப்பட தேவையில்லை என்று கூறி உள்ளே நுழைந்தான். பரமேஸ்வரன் ஐயா அவரை நிறுத்த முயன்றார். ஆனால் அதற்குள் அவர்களின் கால்களில் மண் நகர ஆரம்பித்தது. கோயிலின் உள்ளே நுழைந்தபோது பெரிய கருப்பு கல்லால் ஆன மண்டபம் இருந்தது. அதன் நடுவில் ஒரு அழகிய பெண் சிலை இருந்தது. ஆனால் அது சாதாரண சிலையாக இல்லை. ராகுல் அருகில் சென்று அதை தொடுவதற்குள் பரமேஸ்வரன் ஐயா சத்தமாக கூச்சலிட்டார். அதை தொடாதே, அது ஒரு சபிக்கப்பட்ட பிசாசின் சிலை. ஆனால் ராகுல் அதற்குள் சிலையை நெருங்கியிருந்தான். அவன் விரல் சிலையை தொட்டதுமே சிலையின் கண்கள் சிவந்தன. மறுநொடியில் அந்த சிலை ஒரு பேய் தேவியாக மாறியது. அந்த பெண் ஒரு சத்துரு அசுரனின் சகோதரியாக இருந்த கருணாகினி. அவளுக்கு அந்த மலையின் உயிரினமே உணவாக இருந்தது. அவள் அவசரமாக சத்துருவை விடுவிக்க மண்டபத்தின் மையத்தில் இருந்த மந்திர கூண்டு ஒன்றை உடைக்க ஆரம்பித்தாள். அவள் வாயை திறந்தவுடன் கருமை நிறமான பாம்புகள் அவற்றின் கண்களில் நீல ஒளி வீசி வெளியேறின. அவர்கள் அனைவரையும் சுற்றி கொண்டார்கள். கருணாகினியின் சக்தி காரணமாக அந்த கோயிலின் நடுவில் இருந்த கருப்பு கூண்டு நொறுங்கியது. அதன் உள்ளிருந்து சத்துரு எனும் மாபெரும் அசுரன் வெளிவந்தான். அவன் முழக்கம் கொஞ்ச நேரத்தில் முழு மலையை அதிரச் செய்தது. அவனது கண்கள் இருண்டன, அவன் கைகளில் இருந்து நரகத்தின் பச்சை நெருப்பு எரியத் தொடங்கியது. மூடர்களே, நீங்கள் எனது சிறையை உடைத்து விட்டீர்கள். இப்போது உங்கள் உலகம் இருளில் மூழ்கும் என்று அவன் சத்தமிட்டான். அனுவின் வீர தீர்ப்பு. அவனுடைய சக்தி பெருகுவதற்கு முன்னே பரமேஸ்வரன் ஐயா அனுவிடம் ஒரு கோதண்டம், வில்லும் அம்பும் கொடுத்தார். இது எவ்வளவுதான் பகைமை கொண்டு இருந்தாலும் உண்மையான நீதியின் முன்பு தோற்கும். இந்த அம்பு தேவி காளியால் வரம் பெற்றது, அதையே உபயோகிக்க வேண்டும் என்றார். அனு அம்பை எடுத்து தீயின் சக்தி கொண்ட ஒரு சக்தி அம்பாக மாற்றினாள். சத்துரு எதிரே வந்தான். அனு, இந்த உலகம் உங்கள் கைப்பழக்கத்திற்காக இல்லை, நீங்களும் உங்கள் இருளும் முறியடிக்கப்படும் என்று சொல்லி அந்த அம்பை அவனது இதயத்திற்குள் செலுத்தினாள். சத்துரு நெருப்பாக வெடித்து அவன் உருவம் எரிந்து அழிந்தது. கருணாகினியும் வலி உண்டு அலறியபடியே அழிந்தது. சத்துருவின் அழிவுடன் மலையின் சாபமும் நீங்கியது. மலை மீண்டும் ஒரு இயல்பு மிக்க இடமாக மாறியது. அனு உண்மையை கண்டுபிடித்தாள். ஆனால் அவள் இந்த மலைப்பகுதியின் இரகசியத்தை குறித்த உண்மையை உலகம் அறியக்கூடாது என்று முடிவு செய்தாள்.